வானத்திலிருந்து இறக்கும் தண்ணீருக்கு உள்ள சக்தி. முதலாவது என்ன? பரக்கத்தான தண்ணி. இரண்டாவது செத்தரை உயிராக்கும் தண்ணி. மூணாவது பரிசுத்தப்படுத்தும் தண்ணி. நாலாவது என்ன? ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கும் தண்ணி. ஐந்தாவது உள்ளத்தை உறுதிப்படுத்தும் தண்ணி. ஆறாவது பாதங்களை உடம்பை உறுதிப்படுத்தும் தண்ணி. யார் இறக்குகிறான்? அல்லாஹ் இறக்குகிறான். 24 மணித்தியாலமும் பெய்யுதே இன்றைக்கு மழை. யார் இறக்கிறது? யார் சகோதரர்களை இறக்கிறது? அவனால் மாத்திரம்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அவன் நினைத்தால் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குவான். அவன் நினைத்தால் வானத்திலிருந்து மழையை இறக்குவான். அவன் நினைத்தால் வானத்திலிருந்து நெருப்பு மலையை இறக்குவான். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தார்கள். எந்த வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினானோ அந்த வானத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிறான், நெருப்பு மலையை இறக்கினேன் நான். அவன் நினைத்தால் நெருப்பு மலையை இறக்குவான். அவன் நினைத்தால் கல் மலையை இறக்குவான். அவன் நினைத்தால் வானத்திலிருந்து சாப்பாட்டை இறக்குவான். ரப்பனா அன்சில் அலைனா மாயிததம் மினஸ் ஸமா. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து சாப்பாட்டை இறக்கினான். யாரால் முடியும்? சகோதரர்களே, அவன் நினைத்தால் வானத்தை துண்டு துண்டாக பிளப்பான். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாள் வரும் வானத்தை துண்டு துண்டாக வெடிக்க வைப்பேன் நான். அவன் நினைத்தால் வானத்தில் இடி முழக்கத்தை உண்டாக்குவான். அல்லாஹ் சொல்கிறான், இடியை உண்டாக்குவவன் நான். நீ நினைக்கிறியா வானத்தில் இடி முழங்குகிறது சத்தம் என்று? இல்ல, வானம் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் சத்தம் தான் இடி. மனிதன் செய்யாட்டி பரவாயில்ல, முழு உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யும் படைப்பு ரெண்டு படைப்பு தான். முதலாவது மனிதர்கள், இரண்டாவது ஜின்கள். வேற யாரும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வது கிடையாது. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் நடக்கும் ஒரே இடம் பூமி மாத்திரம்தான்.